26th question. Remove duplicates from sorted array. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். இதுதான் கொஸ்டினோட இது. ஆனால் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரைட்டீரியா மாரி வச்சுருக்காங்க, ஒரு கஸ்டம் ஜட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன செக் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். கொஸ்டின் என்னங்கிறது ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ் சார்ட்டட் இன் டிசைனிங் ஆர்டர். அதாவது நம்ஸ்னு ஒரு எடுத்துருவாங்க, அதை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும் சச் தட் ஈச் எலிமெண்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணால் யூனிக் எலிமெண்ட்ஸ்லாம் சேம். அதாவது ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி எலிமெண்ட் ஷுட் பி கெட் த சேம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிட்டன் அதாவது மாடிஃபை பண்ணதுக்கப்புறமும் அந்த அரே எப்படி இருக்கணும்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ரிட்டன் த நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் இன் நம்ஸ். என்ன ரிட்டன் பண்ணணும், அதாவது ரிட்டன் டைப் என்னவாக இருக்குன்னா இன்டிஜராக இருக்குது. ஸோ இன்டிஜருங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸை வந்து ரிட்டன் பண்ணணும். ஓகேவா? கன்சிடர் த நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் இன் நம்ஸ் to be accepted. To get accepted, you need to do the following things. ஸோ இந்த சொல்யூஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 விஷயம் பண்ணணுமா. Change the array nums such that the first few elements of nums contain unique elements in the order they were present in nums. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேங்கிறது வந்து யூனிக் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கே எலமெண்ட்ஸ் அந்த நம்ஸுங்கிற அரேயில் ஃபஸ்ட் கே எலமெண்ட்ஸ் வந்து யூனிக் எலமெண்ட்ஸாக இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். The remaining elements of the nums are not important as well as size of nums. ஸோ அதுக்கப்புறமா அந்த கே எலமெண்ட்ஸ்க்கு இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கேங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டம் ஜட்ஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கஸ்டம் ஜட்ஜ் தான் நம்மளோட ஆன்சரை வந்து வேல்யூட் பண்ணி பார்க்க போகுது. இங்கே என்னென்னா நம்ஸுன்ட்டு ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறாங்க. இவங்க வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சரை வந்து அரேயில் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஆன்சர் தான் நம்ம வந்து ரிட்டன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கேங்கிறதுனால நம்ம வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணும்போது தற்போது ஸோ கொடுத்துருக்காங்கல்ல நம்மளுக்கு, நம்ம அந்த நம்ஸ் எலமெண்ட்டையே மாடிஃபை பண்ணணும். இன் பிளேஸாக மாடிஃபை பண்ணணும் மீன்ஸ் அந்த அரேக்குள்ளேயே நம்ம வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா ஒரு புது அரேயை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அந்த அரேலே நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து இன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நம்ஸுங்கிற இதோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அதுக்குள்ளே நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க இன் பிளேஸ்ன்ட்டு. ஓகேவா? இப்போது என்னென்னா, ஸோ அதான் நம்ம வந்து கே ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் நம்ஸ் ஆஃப் ஐயும் நம்ம மாடிஃபை பண்ண அப்புறமா இருக்கக்கூடிய நம்ஸ் ஆஃப் ஐயும் செக் பண்ணுவாங்க. ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ராவல்சல் முடியாத வரைக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி வச்சு பார்ப்போம். ஓகேவா? என்ன சம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, போகிறோமா சம்குள்ளே. ஸோ நம்மளுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்க, நம்ஸ். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? நம்ஸ்னால் என்ன, ஒரு நம்பர், ஒரு அரே, இண்டிஜர் அரே 1 1 2 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு நம்பர் அரே வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும், 1 2 3 4 இதுக்கப்புறமா என்ன வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ அது நம்ம வந்து நம்மளோட கோலே இல்லை அதுக்கப்புறமா இருக்கிறத பற்றி. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், கே ரிட்டர்ன் பண்ணணும். கேனா என்ன, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். எதெல்லாம் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ், 1 2 3 4. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம இப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு கொஸ்டினே. எப்படி ஃபஸ்ட் இந்த அறையை இந்த மாதிரி மாற்ற போகிறோம். இது எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா, ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட சொல்யூஷனை பார்க்க போகலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா, இங்கே வந்து நம்ஸ் அரே இருக்கா. ஸோ நம்ஸ் அரேயில் வந்து நல்லாயிருக்கு 1 1 2 2 3 4 இருக்கா. இப்போது இந்த நம்ஸை வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறேன்னு வச்சுப்போமே. நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நம்ஸ் அரே வந்து ஒரு
சார்ட்டட் அரேவாக இருக்குது. ஸோ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு ஐட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஐட்ரேட் பண்ணி போகும்போது என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் இருக்கா, இதுதான் நான் ஃபஸ்ட் பார்க்க போகிறேன். இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அக்கறை இருக்கா, அதாவது 0th இண்டெக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒன்று அக்கறை இருக்கா, இல்லை. ஐயோட வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அக்கறை இருக்கா, இல்லை. ஸோ இந்த ஒன்றுங்கிறது வந்து ஒரு யூனிக் எலமெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு மாறுது. 1 மாறும்போது இந்த ஒன்றுக்கு முன்னாடி, அதாவது i-1th பொசிஷன் என்னவா இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த ஒன் வந்து யூனிக் எலமெண்ட் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2 வரும்போது என்னவா இருக்குது, 2 இருக்குது. 2 வந்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் 2வையும் அதுக்கு முதல்ல பொசிஷன் i-1, அதாவது 1, இந்த 2 பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருக்கா, இல்லை. ஸோ 2ங்கிறது வந்து ஒரு யூனிக் எலமெண்ட். ஸோ செகண்ட் யூனிக் எலமெண்ட். அடுத்தது ஐயோட வேல்யூ 3 மாறும். 3 வரும்போது பொசிஷன் இந்த வேல்யூ என்ன, இண்டெக்ஸ் வேல்யூ 3ல் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 2. ஸோ 2வையும் அதுக்கு முந்தின பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ 2ல் இருக்க பொசிஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது, ரெண்டுமே சேம் எலமெண்ட். ஸோ இந்த 2 வந்து டிஸ்டிங்க்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரும். இங்கே வரும்போது ஐயோட வேல்யூ 4 மாறி இருக்கும். 4 இண்டெக்ஸ் பொசிஷன் 4ம் இண்டெக்ஸ் பொசிஷன் 3யும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ரெண்டுமே வேறு எலமெண்ட். ஸோ இந்த 3ங்கிறதுமே ஒரு யூனிக் எலமெண்ட். அடுத்து சேம் சிம்பிளர் தான் 5. இண்டெக்ஸ் பொசிஷன் 5ல் 4 இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 4ல் வந்து 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வேறு எலமெண்ட். ஸோ இது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். ஸோ உங்களால் வந்து அந்த அரேயில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிச்சிட்டிங்க கரெக்டாக. ஸோ நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து வைக்கிறேன். என்னோடய ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து ஆன்சர்னு ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணி வந்து, ஸோ இப்போ சொன்னேன்ல, ஸோ இதேமாதிரி நான் ஐட்ரேட் பண்ணிவிட்டு வந்து இந்த அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். 1 2 3 4. ஓகேவா. அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்ஸ் அரேயில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படி வரிசையாக போட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணி இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணி 2, இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணி 3, இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணி 4. ஸோ இதுதான் என்னோடய ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஓகேவா. ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும். ஸோ ஒன் டைம் இந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னென்னா பிக் ஆஃப் n. இந்த அரேயோட சைஸ் n. ஓகேவா. இந்த ஆன்சர் அரேங்கிறது k டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருந்தோமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வேல்யூஸ்லாம் இங்கே போட்டு வரேன். ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன, +k. ஸோ n+kன்னு இருக்கும். இதுதான் நம்ம சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து கோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்லாம் ஆன்சருங்கிற ஒரு அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆன்சருங்கிற ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம வந்து நம்ஸ் அரேயை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். எங்கேருந்து எப்போவுமே எனக்கு என்ன தெரியும்னா, 0th இண்டெக்ஸில் இருக்கிறது யூனிக் எலமெண்ட். ஓகேவா. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து நான் டேரெக்டாக அப்பெண்ட் பண்ணி விட்டுறேன். answer.append nums of 0. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதே இனிமேல் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். i = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். while I is less than len of nums. ஓகேவா. இங்கே வந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, nums of iயும் அதுக்கு முந்தின எலமெண்ட்டுமே வந்து சேமான்னு செக் பண்ண போகிறேன். நாட் ஈக்குவல் டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் ஆன்சரில் வந்து அப்பெண்ட் பண்ணிப்பேன். nums of I not equal to nums of i-1. அப்படி இருந்தது, நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா answer.append of nums of I. ஓகே. ஐயை வந்து இன்க்ரீட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன தேவைன்னா, ஆன்சரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ஸ் ஆஃப் ஐயில் வந்து போட போகிறேன். போகணும் அப்படின்னா ஆன்சரோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்யூஷன், ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். நம்ஸ் ஓகே. சாரி, ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஓகேவா. சப்மிட் ஆகிடுச்சா. இப்போ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும், அக்செப்ட் ஆயிரும். ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா பீட் 19% இங்கே தான் நிற்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஸ்லோவான ஒரு சொல்யூஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு அரே எடுத்துருக்கேண்ணா. ஸோ இந்த அரேயை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். எனக்கு இந்த அரே வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கே இருக்கா, இந்த கே எனக்கு தேவை இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டைம் கேங்கிறது இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து தேவையில்லாமல் பண்ணியிருக்கேன். இதையும் ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து 2 பாயிண்டர்ஸ்னு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஸ்லோ பாயிண்டர், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர். ஓகேவா? இப்போ என்னென்னா, ஸ்லோ பாயிண்டர் வந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எது ஸ்லோ பாயிண்டர், இது ஃபாஸ்ட் பாயிண்டர்னு புரியும். 2 3 2 3 4 ஓகேவா? இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஐ இருக்குது, இங்கே தான் ஜே இங்கே இருக்குது, இங்கே வந்து ஐ வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு எப்போவுமே தெரிஞ்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் யூனிக்காக இருக்கக்கூடிய எந்த பொசிஷன் வரைக்கும் யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜேங்கிற பாயிண்டர் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வரிசை அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகும். ஓகேவா? இப்போ ஜே இருக்குது, இங்கே ஐ இருக்குது. இப்போ என்னென்னா, ஐயும் ஜேயும், அதாவது நம்ஸ் ஆஃப் ஐயும் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேயும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, நான் அடுத்த எலிமெண்ட் மூவ் ஆயிடுவேன். இப்போது ஒருவேளை ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா, ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து போட்டுருவேன். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன் வேணா. இப்போ ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்குது, நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேயாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன், நான் சொன்ன மாதிரி ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஐ வந்து இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ என்னென்னா, நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேன்னு செக் பண்ணுறேன், ஃபால்ஸ். ஸோ என்னென்னா, ஜேயை வந்து என்ன சொன்னேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன்னா, ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ போடுவேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 2ஆக மாற்றிடுவேன். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐயை இன்க்ரிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகும் ஐ. ஸோ ஐ வந்து இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போகும்போது ஐயும் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேவா? ஆமாம், ஈக்குவல். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஐயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் என்ன, ஐ இங்கே இருக்கா. ஸோ நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே, 3 ஈக்குவல் டு 2 ஃபால்ஸ். ஸோ என்ன பண்ணுவேன், நான் சொன்ன மாதிரி ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ போடுவேனா. நம்ஸ் ஆஃப் ஜே என்ன, இது இந்த பொசிஷன் என்னவா ரீஅசைன் ஆகுது, நம்ஸ் ஆஃப் ஐயா ரீஅசைன் ஆகுது. ஸோ வந்து 3 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஐ இந்த இடத்துக்கு போயிடும். நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே, ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஜே இங்கே போயிடும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே வந்து இந்த பொசிஷன், இதை ரீப்ளேஸ் பண்ணி எதால் ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ஸ் ஆஃப் ஐ 4ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, ஐ இங்கே வந்துடுச்சு. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சப்புறமா என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கே எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு தேவை. இப்போது நம்ம ரிட்டர்ன் பண்ண போகக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கணும், கே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா, ஜேயில் என்ன இருக்கும், k-1 இருக்கும். ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை மீன் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, J+1 ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட லாஜிக்கே. ஸோ இதை கோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன, ஐன்னு ஒன்று இருக்குது, ஜேன்னு ஒன்று இருக்குது. ஜே ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 0. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா, லூப் பண்ணுறேன். while I is less than len of nums. நெக்ஸ்ட் என்னென்னா, if nums of I equal to nums of j, I plus equal to 1 கண்டினியூ பண்ணிக்கோ. ஸோ இதை எப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன் ஒரு சேஞ்சுக்காக. ஏன்னா அது கொஞ்சம் கோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிக்கிட்டு நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகேவா? இதை பண்ணிடுவேன். ஸோ என்னவாக இருந்தாலுமே நான் என்ன பண்ணிடுவேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணியிருப்பேன். ஓகே. இனிமேல் ரிட்டர்ன் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, J+1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குன்னு என்ன பண்ணியிருப்பேன், ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நம்ஸ் ஆஃப் ஜேயில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ போட்டுருவேன். ஸோ ஸ்வாப் பண்ணி விட்டுருவேன். ஸ்வாப்பில் ரீப்ளேஸ் பண்ணுவேன். நம்ஸ் ஆஃப் ஜே வந்து நம்ஸ் ஆஃப் ஐயாக ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஜேங்கிறது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஐயை வந்து எப்பயும் போல் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இவ்வளோ தான் சொல்யூஷன்.
ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும்னா பிக் ஆஃப் என்ன இருக்கும். என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் நம்ஸ் அரே. ஸோ ஒன் டைம் தான் இட்ரேட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது இல்லை. ஓகேவா. இப்போ வந்து 55% யூசர்ஸ் பீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணுவோமே. என்ன வந்திருக்கு, பிக் ஆஃப் என். ஓகேவா.